அவங்களுடைய பின்னணிலாம் போய் ஆராயும்போது மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவர் நடத்திய நிறுவனங்களில் போய் வேலை பார்த்ததாக அதே பெண்மணி சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த தேர்தல் களத்தில் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்னால் யார்? ஆக்சுவலாக அந்த தேர்தலை எப்படி அணுகணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அரசியல் பிரமுகர்களை வழி நடத்துகிறவங்க தான் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பெண்மணியும் கவர்ற மாதிரி சும்மா இந்த பெருக்கிறது, இந்த மனு கொடுக்குறது, பொதுமக்கள் 2-3 பேர்கிட்ட வந்து போய் தேர்தலில் நான் வந்து நிற்க போகிறேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக இந்த வேட்பாளரை வந்து அறிவிப்பதற்கு முன்னதாக இந்த பெண்மணி வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னை வந்து மையப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் வந்து அவங்க கூப்பிட்டு ஒரு சீட்டும் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.